ஒவ்வொருவரும் கழகத்தில் இணைவது, ராஜினாமா செய்வது என்பது அவரவர்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை. அது அவருடைய விருப்பம். ஒன்று, நல்லாட்சி தமிழகத்திலே தருவதற்காகத்தான் மக்கள் ஏகோபித்த குரலோடு இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் பணநாயகத்தை முறியடித்து ஜனநாயகத்தை காக்கிற ஒரு தலைவர், இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர், நாளை தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர், அவருடைய செயல்பாடுகளை தெரிந்ததற்கு பிறகு எல்லோரும் இன்று இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மகிழ்ச்சி தருகிற ஒன்று. ராஜினாமா செய்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீண்டும் அதே தொகுதியில போட்டியிட தாவேக்காவில் வாய்ப்பு கொடுக்கப்படுது, அதனாலதான் அவங்க ராஜினாமா செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதற்குள்ளே இந்த கேள்விகளை நீ கேட்பது என்பது உங்கள் மனதிலே வருகிற ஒவ்வொரு கருத்திற்கும் நான் பதில் சொல்ல இயலாது. அது போக போக காலம் பதில் சொல்லும். தாவேகா குதிரை பேரம் நடத்துது அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் குதிரை பேரம் என்றும் நடைபெறவில்லை. முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். குதிரை பேரம் நடத்தியது யார் என்பதை நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொன்னது யார்? அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் அவரிடத்திலே பதில் கேட்டால் அது சரியாக இருக்கும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முதலமைச்சர் செய்கிற முடிவுகள். எந்த துறையின் சார்பாக நிதிகள் வேண்டுமோ அந்த துறையின் அமைச்சரை அழைத்து செல்வது வழக்கம். சரி, இப்ப கொங்கு மண்டலத்துல குறிப்பா 2 பை-எலெக்ஷன் வருது. குறிப்பா உங்க மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில வருது, பக்கத்துல தாராபுரத்துல வருது. இந்த ஒரு மாதத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏக்கு ரிசைன் பண்றது, நீங்க ஒரு 10 முறை எம்எல்ஏ எப்படி மக்கள் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நானே ராஜினாமா செய்துவிட்டு தான் கழகத்தில் இணைந்தேன். இல்ல 5வது வருஷம் 6வது வருஷம் இருக்குங்க. ஒரே மாதத்தில் ராஜினாமா செய்து பட்டியலும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், என்னிடத்தில் இப்போது இல்லை. அது எங்க உங்களிடத்தை சொல்ல முடியும். அவர் விருப்பம். ஆக விருப்பத்தை பொறுத்தவரை அவர்கள் முடிவு செய்வதை தவிர நீங்களும் நானும் அல்ல. நான் ஒரே கருத்து, நீங்களும் தெளிவு சொல்லிட்டீங்களா? இதற்கு முன்னால எதிர்கட்சி என்ன சொன்னாங்க? அசம்பிளில புதிய ஆட்சி வந்திருக்கிறது, மாற்றங்கள் பல பேரும் செய்ய வேண்டியிருக்கிறது, 6 மாத காலத்திற்கு எந்த கருத்துக்கள் நாங்கள் சொல்ல போவதில்லை என்று சொன்னாங்களே இல்லையா? அப்புறம் நாங்களும் பொறுத்திருந்தா ஒவ்வொன்றா செய்ய முடியும். நான் என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் சொல்லுகின்ற ஒரே நல்ல பதில் இதுதான். எங்களுக்கும் ஒரு அவகாசம் தர வேண்டும். இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறுகிற போது உடனுக்குடன் அதிரடியாக நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அந்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான நடவடிக்கை உரிய துறையின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதனுடைய நடவடிக்கை என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதிமுகவில் ஒரு மூத்த தலைவராக இருக்கீங்க, தாவேக்காவில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க. இந்த சூழல்ல டார்கெட் அதிமுகன்ற பேர்ல அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு டிவிகேல சேர்த்துக்கிட்டே இருக்காருன்னு உங்க பேரை அடிப்படுது. எப்படி பாக்குறீங்க? வயிற்று வலிக்காரனுக்கு கட்டளை திருப்பி போட்டெல்லாம் படுத்தலாம். அது வயிற்று வலி தீராது, மருத்துவம் அளிக்க வேண்டும். அது வயிற்று வலிக்காரர். அவர் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கணும். எம்பேர்ல இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் எம்பேர்ல தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வேற 6 பேர். நான் யாராச்சும் கூட்டு வந்து சேர்த்திருக்கேன்? சேர்ந்தவர்கள் என்னிடத்திலே வந்தார்களே தவிர நான் சேர்த்திருக்கேனா? 25 பேர் வருகிற போது நான் இருந்திருக்கிறேனா? சென்றிருக்கிறேனா? அதான் வயிற்று வலிக்காரனுக்கு கட்டளை திருப்பி போட்டு படுத்தாலும் வயிற்று வலி தீராது. அவர் எம்பேர் ஒரே வேகத்தில் இருக்கிறார். நான் வெளியே வந்ததற்கு பிறகு அது சரிந்து போயிருப்பதை அவரால் காண முடிகிறது. ஆகவே அந்த வேதனை. அதிமுக ஒரு கட்சி
கட்சி பாரம்பரியமா ஆட்சியில இருந்திருக்காங்க, எதிர்கட்சியா இருந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அதிமுக தமிழ்நாட்டிற்கு தேவையா இல்ல இப்படி கரைஞ்சிட்டே இருக்கிறது சரியா? அது வரவேற்கிறீங்க? வேறுங்க, நான் ஒரே ஒரு வரி வேறுங்க. அதிமுக என்பது இரண்டே கொள்கையை வைத்துக் கொண்டிருப்பது. ஒன்று புரட்சித் தலைவர் அம்மா வழியில் நடைபெறுகிற தொண்டர்களும் தலைவரும் தான். இன்னைக்கு என் பாக்கெட்ல தான் இருக்கு. இங்க ஜனநாயகம் இருக்கே இல்லையா? அங்க ஜனநாயகம் இருக்கா? அவர் படத்தை பெருசா வச்சவனை கண்டா தான் சிரிக்கிறாரு. பாத்தீங்களா இல்லையா? அப்புறம் இல்ல அப்படி ஒரு கட்சி தமிழ்நாடு இல்ல அப்படி சொல்றேங்க. அம்மாவும் தலைவர் படம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இல்லையா அவருக்கு பாராட்டு கூட்டம்? நான் கேட்கிறேன், அது எந்த வகையில? அதிமுக கொள்கையும் லட்சியங்களும் தலைவருடைய லட்சியங்களும் அம்மாவுடைய லட்சியம் நிறைவேற்ற ஒரு முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடக்கிற போது அதில் யாருடைய படமும் தேவையில்லை, என்னை பாராட்டினால் போதும் நினைச்சார் இல்லையா? அப்புறம் அது எப்படி கொள்கை ரீதியாகவோ லட்சிய ரீதியாகவோ நம்முடைய இயக்கத்தை காக்க வேண்டிய ஒருவர் எதை செய்திருக்கிறார் என்பதை நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது, நீங்களும் தெரிந்து கேளுங்க. நான் எனக்கு அந்த வேலை இல்லை. வேற முதல் தெரிஞ்சுங்க, இந்த நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் மனதிலே வைத்து ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு அதிலே கண்டுபிடித்து அதிலே யாராவது குற்றம் இருக்குமா என்று ஒரு பத்திரிகை நாள்தோறும் போடுவதற்கு இருங்க இல்ல இரவு ஊராம் போடுவதற்கு நான் தயாராக இல்லை. நான் அதில் சிக்கவும் நான் விரும்பவில்லை. இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.